Hi guys, welcome to Muprai Training Academy. இன்னைக்கு மேக்ஸ் குயிக்கர் செக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி क्वेश्चन வந்துச்சுனா எப்படி சால்வ் பண்றது சார்? ஏன்னா என்ன பொறுத்தவரை நம்பரை பார்த்தாலே எனக்கு கை கால் அப்படியே நடுங்குது சார். ஏன் நடுங்கணும்? நீங்க தான் மேக்ஸ் குயிக்கர் செக்ஷன் ஃபாலோ பண்றீங்கல்ல. இந்த மாதிரி ஒரு சம் பாருங்க. என்ன சார் இவ்ளோ பெரிய சம் கொடுத்துட்டு 1632 என்பது 4284 ஓட தொடர்புடையது. அப்ப 1530 எதோட தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சார். சார் ப்ளீஸ் நீங்களே சால்வ் பண்ணி காமிச்சிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் எப்பவுமே பெருசா கொடுத்தா லாஜிக் ரொம்ப சிறுசா இருக்கும். முடிச்சு விட்டுருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய நம்பரை நீங்க ரொம்ப பயந்து பாத்தீங்கன்னா அதாவது பயத்தை கொடுக்கும். அதையே கொஞ்சம் சில்லறத்தனமா பாருங்க, சில்லறையா ஆன்சர் முடிஞ்சிடும். இப்ப இந்த பெரிய நம்பரை பார்க்கும்போதே எனக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்கு. ஏங்க இங்க 16 இருக்குல்ல, அந்த 16 2ஆல பெருக்குனா தானே 32. அப்ப 16 × 2 32, அதாவது 16 டபுள் 32. அப்ப 42 டபுள் பண்ணா 84 அப்படியே டபுள் ஆயிருக்கா. 15 டபுள் பண்ணா அப்படியே 30 டபுள் ஆயிருக்கா. அப்ப இங்க வர வேண்டிய விடம் அப்படியே டபுள் தான் ஆயிருக்கணும். 32 டபுள் பண்ணா 48 டபுள் ஆகாது. ஏன்னா 32 டபுள் பண்ணா என்ன 64. அப்ப இவன் கிடையாது. 36 டபுள் பண்ணா என்னது 72. சார் 36 டபுள் பண்ணா 72, அதுவும் கிடையாது. 35 டபுள் பண்ணா 70, அப்ப இவனும் கிடையாது. 34 டபுள் பண்ணா 68, ஏன்னா 4 டபுள் பண்ணா 8, 3 டபுள் பண்ணா 6, அப்ப இவன் தான் விடை. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது யாருன்னா 34 68. விடையை கண்டுபிடிச்சிட்டோமா? சோ இதுமே நம்பர்ஸ் பெருசா இருந்தாலும் பயப்படாதீங்க, உள்ள ராசி சிம்பிளா தான் இருக்கும். இப்ப இது உங்களுக்கு சிம்பிளான நம்பரே கொடுத்துருக்கு, ஆனா சிம்பிளான லாஜிக்காவும் இருக்கு. என்னன்றத மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்களேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு விஷயத்தை கமெண்ட்ல போடணும்னு சொல்லியிருக்கல. சோ மறக்காம இந்த क्वेश्चனுக்கு என்ன ஆன்சர்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய விஷயத்தை இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.